Good morning, everyone. We are from Mahendra Engineering College, pursuing final year ECE department. We are here to present our project title Development of an Electric Vehicle Real-Time Monitoring System and SQL Logging Using LabVIEW. Our mentor name is Mr. K. Kalaimamani, Associate Professor of Mahendra Engineering College. ECE department. Myself M. Santosh, our teammates Muhammad Riyaz, Shahul Hamid, Vignesh. Now we are start from our presentation. இந்த பேஜ்ல நம்ம என்ன பண்ணோம் லாகின் பண்றதுக்கு டெம்பரரி பாஸ்வேர்ட் செட்டப் வந்து எந்த டைப் ஆஃப் ஹார்ட்வேர் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். சப்போஸ் வேலை செய்யல அப்படின்னா அதுக்கிட்ட வேலை செய்யணும். அது தனியாக காம்போர்ட் சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு வந்து என்ன காம்போர்ட் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணணும். இது வந்து என்னென்ன காம்போர்ட் இருக்குது அப்படின்னு டிஃபால்ட்டாக அதே வந்துடும். டிஃபால்ட்டாக நமக்கு வந்து முன்னாடி என்ன காம்போர்ட் ஆகும். இப்போ நமக்கு அடிஷனலாக வந்து காம்போர்ட் இருக்குது. அப்போ காம்போர்ட் த்ரீ தான் நம்மளோட காம்போர்ட் அடுத்து வந்து டேட்டாஸ் இருக்குது அப்படின்றத ரா டேட்டாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கொடுத்து அங்கே அவுட்புட் பார்க்கணும் அப்படின்னா இந்த பட்டன் சார் ஃபெய்டாக இந்த மாதிரி அதோட ஃபங்க்ஷனாலிட்டி அப்படி ஒர்க் ஆகும்போது அதோட அவுட்புட்லாம் எப்படி வருது கரெக்டாக நம்ம கொடுக்குற இன்புட் ஏற்ற அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம படிச்சு வந்து ரெக்கார்ட் பண்ணுவோம். இந்த கண்ட்ரோல் வந்து லோவாக ஹை அப்படிங்கிறது நம்ம கஸ்டமருக்கான சேவ் பண்ணி அதை வந்து அதோட ரீடிங் கரெக்டான ரீடிங் என்ன இந்த பல்ஸில் அதை ஓடணும். இங்கே எவ்வளோ பல்ஸ் ஓடணும் எவ்வளோ ஓடணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆக்சுவலாக பார்க்குறேன். அதுக்கப்புறம் அன்வான்ட் நாய்ஸ் ஏதாவது ரெக்கார்ட் ஆகுதா, அப்புறம் அது டெம்பரேச்சர் ஏதாவது வேரி ஆகுதா, கொஞ்சம் மோட்டரில் இருக்கும் சரி பேட்டரியாக இருக்கும் ரெண்டில் ஏதாவது ஒரு டெம்பரேச்சர் வேரி ஆகுதா அப்படிங்கிறது. அப்புறம் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டரி ஆகணும் அப்படின்னா அதோட பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு இது ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. அது வந்து இங்கே போக மாட்டோம். திருப்பி நம்ம லாகின் போயிட்டு அதுக்கப்புறம் டேஷ்போர்ட் இருக்குது. அதை அடுத்தோம்னா இங்கே வந்து அங்கே என்ன இருக்குது அப்படின்றது அவங்க அங்கே வந்து அதை டேஷ்போர்டில் பார்க்குறது இதோட டேஷ்போர்டில் பார்க்கலாம். நம்ம எந்த மூடில் இருக்குது, நம்ம என்ன பண்ணி டெம்பரேச்சர் அதுக்கப்புறம் ஹோம் இந்த பட்டன் வந்து ஹோம் அடுத்து வந்து ஹெல்ப். அதாவது இங்கே இருக்கிற ஒவ்வொரு கிளாஸும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வேலை செய்யுது. அப்புறம் நார்மலாக நம்ம கொடுக்குற மாதிரி சாப்பாடு ஆப்ஷன் இயர் கிடைக்கிறது கரண்ட் லெவல் பேட்டரி சார் எல்லாமே கனெக்ஷன் இருந்தால் இங்கே லைவாக டேட்டா ரீடிங் ஆகிடும். எப்படி நம்ம பில்ட் பண்ணி கொடுக்குறோம் இந்த டேட்டா அப்படியே எஸ்கியூவில் எப்படி ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். சிமுலேஷன் இது வந்து ஹார்ட்வேர் அது மட்டும் தான் சொல்லுது. இது வந்து கரண்ட் டேட்டா கிடைக்கும். அப்ளை பண்ண டேட்டா வந்து இதில் ரேட் டைமில் பார்த்தோம். இதில் தான் சொல்லிட்டு நம்ம வந்து ரீட் பண்ணுறோம். இதில் வந்து நம்ம அப்ளை பண்ண டேட்டாவை ராவாக பார்த்தோம். பட் அதில் பார்த்தீங்கன்னா சிமுலேஷன் அங்கே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்குறது வந்து டேஷ். நம்ம என்ன நடக்குதுன்னு சொல்ல வேண்டியது வந்து என்ன எப்படி நம்ம வரதான் எஸ்கியூவில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃபியூச்சர் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். எஸ்கியூ யூஸ் பண்ணால் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. டேட்டா யூஸ் பண்ணுறது நம்ம எஸ்கியூ யூஸ் பண்ணோம்னா நம்ம லேப்ல வந்து எஸ்கியூவில் கம்யூனிகேட் பண்ணுறது ஈஸி சார். ஏன்னா எஸ்கியூனால ஒரு தனி லைப்ரரிஸ் வந்து லேப்ல ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணி ஈஸியாக டேட்டா பேஸ் பண்ணி டேட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க கஸ்டமரும் ஈஸியாக வீட் பண்ணி பண்ணிக்க முடியும். அவங்க கம்பெனி சைட் போகும்போது அவங்களும் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதுக்காக தான் நம்ம எஸ்கியூ பண்ணணும். அதே போய் ரிப்போர்ட்டாக ஜென்ரேட் பண்ணலாம் சார். ரிப்போர்ட் அனாலிசிஸ் பண்ணிக்கலாம். டேட்டா இன்ஃபர்மேஷன் நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். எஸ்கியூ நம்ம டேட்டா சர்வர் கூட அவங்க கம்ப்யூட்டர் சர்வர் டேட்டா கனெக்ட் டேட்டா கொடுக்கலாம். லேப்ல அது கூட சார் ப்ளஸ் ஈஸியாக கம்ப்யூட்டர் பண்ணுங்க. அதோட டேட்டா ஃப்ளோ ஆகுது எப்படி ஆகுது எல்லாமே நமக்கு ஐடி பார்த்து மற்ற கோடிங்கில் நம்ம எவ்வளோ டேட்டா எங்கே போகுது அதை பார்க்க முடியாது. இதோட